கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய யங்ஸ்டர்ஸும் ஃபேமிலிஸும் சரி ஒருத்தவங்களுடைய குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருந்தாங்க. நான் யாரை சொல்றேன்னா சவுக்கு சங்கர் அவர்கள். அது வந்து முன்னாடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா அவருடைய யூடியூப் சேனலை பார்க்குற வியூஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்து நான் சொல்லலை, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து யாருக்கோ வெளியே போயிட்டாரு அப்படின்றது. இவர் அவருடைய அதாவது சிம்பிளா என்னன்னா சவுக்கு சங்கர் இப்ப கொடுத்த இருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணியில சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்கு. அவருக்கு சவுக்கு சங்கருக்கு டிஎம்கே தோக்கணும், அதே மாதிரி அதுக்கு அகேன்ஸ்டா யாரு வந்து யாரு கூட கூட்டணி சேர்ந்தாலும் அதை பத்தி அவருக்கு வந்து கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கர் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுவும் ரீசெண்டாவோ பல நாட்கள் முன்னாடியோ வந்து விஜய் அவரோட கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. விஜய்க்கு வந்து பொது சின்னம் கிடைக்கிறதுக்கே வந்து வாய்ப்பே இல்லை, 234 தொகுதியில 234 சின்னம் தான் கிடைக்கும், அந்த சின்னத்தை அவங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சேர்த்து மறுபடியும் ஓட்டு போட வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றது. இப்போ அது வந்து தவிடுபடி ஆக்கி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பொது சின்னம் விசில் சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப சவுக்கு சங்கர் வந்து இப்ப என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மாலதி நீங்க ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் அடிச்சு பேசுவார்னு நினைக்கிறேன்.